ஒரு நிமிஷம் கேளுங்க. அழகான ஒரு வீடியோ பார்த்தேன். அத உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இப்ப பேசிட்டு இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை அழைச்சிக்கிட்டு கடைக்கு வராங்க. அந்த கடையில தம்பி 2 டீ குடுங்க அப்படின்னோனே, டீ என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. ஒண்ணு ரூ. 15 அப்படின்ட்டு. என்னங்க ரூ. 10 தானே எல்லா இடத்துலயும் அப்படின்னோனே, இல்லங்க இது ஹாஸ்பிட்டல் ரோடு. எல்லா இடத்துலயும் ரொம்ப காஸ்ட்லி. நான் தான் குறைவான விலையில தரேன். அதனால ரூ. 30 ஆகும் அப்படின்ட்டு. சரி 2 போடுங்க அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் இந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடு அப்படிங்கிறான். சரி நீ இது என்ன விலைப்பான்னு கேட்குறாங்க. அது 25 ஐயோ அது வேண்டாம். இன்னொன்று அது வந்து 15 அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போ சரி ஒரு டீயை கட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பிஸ்கெட்டும் இந்த டீயும் கொடுங்க அப்படின்றாங்க. அந்த கடைக்காரர் கஷ்டமாக போயிடுது. ஓ இந்த அம்மாவுக்கு பணம் இல்லை போல இருக்குது அப்படின்ட்டு. அம்மா நான் வந்து என் சார்பாக அந்த பணத்தை கொடுத்துட்றேன் உங்களுக்கு, இந்த டீ ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துங்கன்னு. நான் என்னங்க அப்படி பணம் இல்லாமல் இல்லைங்க, என் வீட்டுக்காரர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, எல்லா பணமும் அதில் நான் செலவு பண்ணிட்டேன், இப்போ கையில் பணம் இல்லை, அவருக்கு சம்பளம் வந்துடும், பென்ஷன் போடுவாங்க, இல்லாட்டி சம்பளம் வரும், அது ஏதாவது வந்த உடனே நான் வந்து திரும்பி கையில் பணம் வரும், அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க முடியும், அப்படி எனக்கு பணம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்காங்க 2 பேர். அப்போது இந்த அம்மாவை எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நீ ஒருத்த வந்து ஒரு லேடியும் ஒரு ஜென்டில்மேனும், நீ வந்து இதை படம் பிடி, நான் அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு. சரின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நாங்கள் ஒரு சேனல்லேருந்து வரோம், நாங்கள் 5 கேள்வி கேட்போம், ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னீங்கன்னா ரூ. 100 அப்படின்ட்டு. அந்த சின்ன பையனுக்கு ஒரு கேள்வி, அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு அவங்க ஜெயிச்சா மாதிரி ரூ. 500 அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. என்ன ஒரு அழகான சம்பவம் இல்லை, மனித நேயம்ங்கிறது. அந்த அம்மா வந்து பணம் இல்லாட்டியும் கூட நான் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த 2 பேருக்கு ஜோடிக்கு அவங்கள எப்படியாவது உதவணும், அவங்களுக்கு மனசும் வந்து ரொம்ப தாழ்வாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம். இதுதாங்க உலகத்தை அழகாக கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த அழகான இந்த சூழல் இது பார்த்தோன்னே அப்படியே கண்லேருந்து நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இமோஷனல் ஆகிடுச்சு ரொம்ப. இது வந்து பதிவிட்டு நாம் வந்து பிறருக்கு உதவணும்னா, உதவி செய்கிறவங்களுக்கே நாம் உதவுறவங்க தெரியாமல் உதவுறது எவ்வளோ பெரிய மனப்பான்மை. இந்த 2 பேரையுமே நான் பாராட்டினேங்க. அந்த அம்மாவுக்கும் சரி, அவங்களோட நான் வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற உரிமை வலிமை. இந்த 2 பேரும் எப்படியாவது உதவணும்னு அவங்கள தாழ்த்தி காமிக்காமல் உதவி செஞ்ச அந்த மனோபாவம். இதுதான் இந்த உலகத்தை நம்ம ஈஸியாக கொண்டு போய்கிட்டு இருக்கு. நாமும் பிறருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சே ஆகணுங்க. முயற்சி தான் செய்யலாம் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். பை பை.